3 வயசுலேயே கீபோர்ட் வாசிச்ச இசை மேதையான மொசார்ட்டை நம்மெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மொசார்ட் 14 வயசுல செஞ்ச இசை புரட்சியை எழுத்தாளர் பா. ராகவன் அவர்கள் எழுதிய மொசார்ட் கடவுள் இசைத்த குழந்தை புத்தகம் வழியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மொசார்ட் அவருடைய இசை கச்சேரிக்கு ஒரு முறை இட்டாலி டிராவல் பண்ணும்போது அப்போ இட்டாலி கூட சேர்ந்திருந்த வேட்டிகன் சிட்டியில இருக்க சிஸ்டைன் சாப்பலுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாரு. அங்க போனதும் தான் தெரியுது அங்க பாடப்பட்டு இருக்கிற அலேக்ரி மிசரரி சாங்குக்கு நிறைய தடை இருக்குன்னு. அந்த அலேக்ரி மிசரரி சாங்குடைய மியூசிக்கல் நோட்ஸ் ரொம்ப ஹிட்டனா இருக்குது அப்படிங்கறதும், ஈவன் அதை பாடுற அந்த காயர் சிங்கர்ஸ்க்கு கூட அந்த மியூசிக்கல் நோட்ஸ் தெளிவா தெரியாது அப்படிங்கறதும் மொசார்ட்க்கு தெரிய வருது. அன்னைக்கு சாப்பல் போயிருந்த மொசார்ட் அந்த பாட்டை ஒரே ஒரு டைம் கேட்டுட்டு 2 மணி நேரத்திலே அதோடைய மியூசிக்கல் நோட்ஸை டீகோட் பண்றாரு. டீகோட் பண்ணி அது கைப்படவும் எழுதுறாரு. அவர் எழுதின மியூசிக்கல் நோட்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு திருப்பியும் அந்த சாப்பல் விசிட் பண்ணி அந்த பாட்டை மறுபடியும் வந்து கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கும் போது அவர் கண்டுபிடிச்ச 2-3 எரர்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த சாங்கும் மொசார்ட் எழுதின அந்த மியூசிக்கல் நோட்ஸும் அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆனதுனால அதை பப்ளிஷும் பண்றாரு. அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இதை பப்ளிஷ் பண்ணா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இதனால அந்த சாப்பலே உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மொசார்ட் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, இசை எப்பயுமே யாருக்கும் தனி சொத்து கிடையாது, அது தனி சொத்தாவும் இருக்க கூடாது. இசைங்கிறது மக்களுக்கான விஷயம், அவங்களோட சந்தோஷம் தான் இறைவனோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சிஸ்டைன் சாப்பலும் அவங்களே வாலண்டியரா வந்து அலேக்ரி மிசரரிக்கு இருந்த எல்லா தடையும் நீக்கியிருக்காங்க.